ஆகஸ்ட் 1741. திருவிதாங்கூர் கடற்கரையில் சுட்டெரிக்கும் சூரியன். இதை கற்பனை செய்து பாருங்கள். இதுவரை யாராலும் தோற்கடிக்கப்பட முடியாது என்று கருதப்பட்ட டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஐரோப்பிய அட்மிரல் ஒருவர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கடற்கரை மணலில் இழுத்து வரப்படுகிறார். ஒரு இளம் இந்திய மன்னரின் முன்னால் அவர் மண்டியிட வைக்கப்படுகிறார். ஒரு காலத்தில் கம்பீரமாக இருந்த அவரது சீருடை இப்போது தோல்வியின் உப்பிலும் வியர்வையிலும் நனைந்து கிழிந்து போயிருக்கிறது. இது நடந்திருக்கவே கூடாது. ஐரோப்பியர்கள் ஒருபோதும் ஒரு சுதேஸ் மன்னரிடம் சரணடைந்ததில்லை. அதுவும் ஒரு கடற்போர் களத்தில் இது சாத்தியமே இல்லை. ஆனால் இதோ அட்மிரல் யூஸ்டாச்சியஸ் யூஸ்டாக்கியூஸ் டெலானோய் இங்கே நிற்கிறார். அவரது புகழும் அவரது கடற்படையும் அவரது பேரரசின் கர்வமும் சிதைந்து போயுள்ளன. வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ஆசிய சக்தி ஒரு ஐரோப்பிய காலனித்துவ படையை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்லாமல் ஒரு முழு அளவிலான கடற்போரில் அவர்களை தீர்க்கமாக தோற்கடித்தது. இது உலகெங்கிலும் உள்ள ஐரோப்பிய நாடுகளின் தலைநகரங்களை அதிர வைத்தது. இதுதான் வரலாற்று பாடப்புத்தகங்கள் மறந்த ஒரு போர். இதுதான் குளச்சல் போர். 31 வயதான ஒரு இந்திய மன்னர் இதற்கு முன் எந்த ஒரு ஆசிய சக்தியும் செய்யாத சாதனையை எப்படி செய்தார்? காலனித்துவ விதிகளையே மாற்றி எழுதிய அந்த உத்திகள் என்ன? மறைக்கப்பட்ட அந்த மகத்தான வெற்றியை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை புரிந்து கொள்ள முதலில் இந்த சதுரங்க ஆட்டத்தின் வீரர்களை நாம் சந்திக்க வேண்டும். நமது நாயகன் திருவிதாங்கூர் மகாராஜா மார்த்தாண்டவர்மா. 1706 பிறந்த இவர் 1729 தனது 23ஆம் வயதில் அரியணை ஏறினார். இவர் சாதாரண அரசர் அல்ல, ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர். உள்நாட்டு குழப்பங்களிலிருந்தும் ஐரோப்பிய சக்திகளின் ஆதிக்கத்திலிருந்தும் விடுபட்ட ஒரு ஒருங்கிணைந்த சுதந்திரமான திருவிதாங்கூரை உருவாக்குவதில் அவர் உறுதியாக இருந்தார். அவர் தனது படைகளை நவீனப்படுத்தினார். வீரர்களின் எண்ணிக்கையை மட்டுமல்லாமல் அவர்களின் ஒழுக்கத்தையும் போர் உத்திகளையும் மேம்படுத்தினார். அவர் ஒரு போர் தந்திர நிபுணர். மறுபுறம் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி விஓசி. இது வெறும் வர்த்தக நிறுவனம் மட்டுமல்ல, ஒரு தனி அரசாங்கமாகவே செயல்பட்டது. சொந்தமாக இராணுவம், கடற்படை மற்றும் நாணயங்களை அச்சிடும் அதிகாரம் கொண்ட இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய செல்வத்தை கொண்ட ஒரு நிறுவனம். ஆசியா முழுவதும் பரவியிருந்த அவர்களின் பேரரசு கடலில் யாராலும் வெல்ல முடியாத ஒன்றாக கருதப்பட்டது. டச்சு படையை வழிநடத்தியவர் அட்மிரல் யூஸ்டாச்சியஸ் டீலேனாய். ஐரோப்பிய இராணுவ பலத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு அனுபவம் வாய்ந்த தளபதி. அவரை பொறுத்தவரை திருவிதாங்கூரின் சுதேசிகள் ஒரு சிறிய இடையூறு மட்டுமே. ஆனால் இந்த போர் மிளகு வர்த்தகத்தை கைப்பற்றுவதற்காக மட்டுமல்ல, திருவிதாங்கூரின் இருப்புக்கானது. அது சுதந்திரமாக இருக்குமா அல்லது டச்சுக்காரர்களின் அடிமையாக மாறுமா என்பதே கேள்வி. குளச்சல் போருக்கான பாதை ஆக்கிரமிப்புகளால் உருவாக்கப்பட்டது. கேரளாவின் மிளகு வர்த்தகத்தை முற்றுமுழுதாக கைப்பற்ற டச்சுக்காரர்கள் முயன்றனர். குளச்சலில் இருந்த அவர்களின் கோட்டை அவர்களின் ஆதிக்கத்தின் அடையாளமாக இருந்தது. மார்த்தாண்டவர்மா பொறுமையாக காத்திருந்து டச்சுக்காரர்களின் பலவீனங்களை படித்தார். நேரடியான போரை விட தந்திரமான போர் முறையே சிறந்தது என்று அவர் உணர்ந்தார். டச்சுக்காரர்கள் ஒரு இறுதி எச்சரிக்கையை விடுத்தனர். வர்த்தகத்திற்கு அடிபணியுங்கள் அல்லது அழிவை சந்தியுங்கள். ஆனால் மார்த்தாண்டவர்மா தயாராக இருந்தார். அவரது ஒற்றர் படை டச்சுக்காரர்களின் ஒவ்வொரு நகர்வையும் அவருக்கு தெரிவித்தது. எங்கள் மண்ணில் அந்நியர்களுக்கு நாங்கள் தலைவணங்க மாட்டோம் என்று அவர் முழங்கினார். மார்த்தாண்டவர்மா ரகசியமாக ஒரு கடற்படையை உருவாக்கத் தொடங்கினார். கேரளாவின் பாரம்பரிய படகு கட்டும் முறையை பயன்படுத்தி வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கக்கூடிய சிறிய போர் படகுகளை அவர் உருவாக்கினார். இவை டச்சுக்காரர்களின் பெரிய கப்பல்களுக்கு இணையானவை அல்ல, ஆனால் அவற்றை விட வேகமானவை. போர் பயிற்சிகள் தீவிரமடைந்தன.
உலகிலேயே வலிமையான கடற்படைக்கு ஒரு சவால் காத்திருந்தது. ஆகஸ்ட் 10, 1741 காலை. குளச்சல் கடல் அமைதியாக இருந்தாலும் போர் பதற்றம் நிறைந்திருந்தது. டச்சுக்காரர்களின் பெரிய போர்க்கப்பல்கள் ஒரு மரம் மற்றும் பீரங்கிச் சுவரைப் போல காட்சியளித்தன. டீலேனாய் திருவிதாங்கூரின் சிறிய படகுகளை பார்த்து ஏளனமாகச் சிரித்தார். டச்சு பீரங்கிகள் முதலில் முழங்கின. ஆனால் மார்த்தாண்டவர்மாவின் தந்திரம் ஏற்கனவே செயல்படத் தொடங்கிவிட்டது. இது ஒரு வழக்கமான கடற்போர் அல்ல, இது ஒரு பொறி. மார்த்தாண்டவர்மாவின் 24 போர் படகுகள் நேருக்கு நேர் மோதாமல் டச்சு கப்பல்களை சுற்றி வளைத்தன. ஆழமற்ற பகுதிகளில் நகர முடியாமல் திணறிய பெரிய டச்சு கப்பல்களை திருவிதாங்கூரின் சிறிய படகுகள் மின்னல் வேகத்தில் தாக்கிவிட்டு மறைந்தன. கடலில் போர் நடந்து கொண்டிருக்கும் போதே கரையில் இருந்தும் திருவிதாங்கூர் படைகள் தாக்குதலை நடத்தின. டச்சுக்காரர்கள் எதை கவனிப்பது என்று தெரியாமல் குழம்பினார்கள். இறுதியில் திருவிதாங்கூர் வீரர்கள் டச்சு கப்பல்களுக்குள் புகுந்தனர். வாட்கள் மோதும் சத்தம், வீரர்களின் முழக்கம் என கப்பலின் தளம் போர்க்களமானது. டீலேனாய் தப்பிக்க முயன்றார். ஆனால் மார்த்தாண்டவர்மாவின் படைகள் ஏற்கனவே அனைத்து வழிகளையும் அடைத்திருந்தன. இறுதியில் அட்மிரல் டீலேனாய் உயிருடன் பிடிபட்டார். டச்சுக்காரர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. ஆனால் திருவிதாங்கூர் படை மிக குறைந்த இழப்புடன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஐரோப்பியர்கள் கடலில் வெல்லப்பட முடியாதவர்கள் என்ற மாயை குளச்சல் கடலில் மூழ்கியது. குளச்சல் தோல்வியின் செய்தி டச்சு தலைமையகத்தை அதிர வைத்தது. ஒரு ஐரோப்பிய அட்மிரல் இந்திய மன்னரிடம் கைதியாக இருப்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் கதை அத்துடன் முடியவில்லை. மார்த்தாண்டவர்மா டீலேனாய்க்கு ஒரு வாய்ப்பளித்தார். மன்னரின் வீரத்தால் கவரப்பட்ட டீலேனாய் அவருக்கு சேவை செய்ய முடிவெடுத்தார். அவர் வலிய கபிட்டான் என்று அழைக்கப்பட்டார். அடுத்த 30 ஆண்டுகளில் அவர் திருவிதாங்கூர் இராணுவத்தை நவீனப்படுத்தினார். ஐரோப்பிய போர் முறைகள் மற்றும் பீரங்கி பயன்பாட்டை அவர் இந்திய வீரர்களுக்கு கற்பித்தார். இதன் விளைவாக டச்சுக்காரர்களின் ஆதிக்கம் இந்தியாவில் நிரந்தரமாக முடிவுக்கு வந்தது. ஒரு காலத்தில் திருவிதாங்கூரை வெல்ல வந்தவர் அதன் பாதுகாப்பின் தூணாக மாறினார். குளச்சல் வெற்றி ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, அது துல்லியமான போர்த்தந்திரங்களின் வெற்றி. உள்ளூர் புவியியல் அறிவு, சிறிய மற்றும் வேகமான படகுகளின் பயன்பாடு, நிலம் மற்றும் கடல் வழி தாக்குதல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் மிக முக்கியமாக எதிரியை விட குறைவாக மதிப்பிடாதது, இவையே வெற்றிக்கான காரணங்கள். வரலாற்றில் ஒரு ஐரோப்பிய சக்தியை ஆசிய சக்தி கடற்போரில் வென்ற முதல் நிகழ்வு இதுதான். இவ்வளவு பெரிய வெற்றி ஏன் பாடப்புத்தகங்களில் இல்லை? பிரிட்டிஷ் காலனித்துவ கல்வி முறை ஐரோப்பியர்கள் எப்போதுமே வலிமையானவர்கள் என்ற பிம்பத்தை உருவாக்கவே முயன்றது. ஒரு இந்திய மன்னர் ஐரோப்பியர்களை தோற்கடித்த கதையை அவர்கள் மறைக்க விரும்பினர். ஆனால் இன்று வரலாற்றாசிரியர்கள் இந்த உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். குளச்சல் போர் மீண்டும் இந்திய வரலாற்றில் அதன் தகுதியான இடத்தை பெற்று வருகிறது. ஆகஸ்ட் 10, 1741 குளச்சல் கடலில் மார்த்தாண்டவர்மா ஒரு உண்மையை நிரூபித்தார். முறையான திட்டமிடலும் துணிச்சலும் இருந்தால் எந்த ஒரு வல்லரசையும் வீழ்த்த முடியும். இது வெறும் போர் வெற்றி மட்டுமல்ல, இது இந்தியர்களின் தன்மானத்தின் அடையாளம். குளச்சல் கடல் அலையில் இன்னும் அந்த வீரத்தின் எதிரொலி கேட்கிறது. டச்சுக்காரர்கள் அந்த தோல்வியை மறக்கவில்லை. நாமும் நமது வெற்றியை இனி மறக்கக்கூடாது. குளச்சல் நினைவிடத்திற்கு செல்லுங்கள், அந்த வரலாற்றை உணருங்கள்.